ஹாய் நண்பா நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற வீராண ஏரியை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் அதோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ நண்பா, இதுதான் வீரநாராயணன் ஏரி. காலப்போக்கில் இது வீராண ஏரி அப்படின்னு மாறிடுச்சு. இந்த ஏரி கிபி 1011 சோழர்களால் கட்டப்பட்டது. சுமார் 1100 வருட வரலாறு உள்ள இந்த ஏரியை ராஜாதித்தன்ற ஒரு அரசர், அவரோட அப்பா பராந்தக சோழன் அவருக்காக வெட்டப்பட்டது. முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ராஷிகுட ராஜ்யத்திலேருந்து போர் தொடுக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி அறிஞ்சதும் அவருடைய மகன் ராஜாதித்தன் லட்சக்கணக்கான வீரர்களை கூட்டிட்டு போருக்கு போறாரு. போருக்கு லேட்டாக இருக்கிற அந்த டைமில் அங்கே ஓடுற கொள்ளிடத்தை பார்க்குறாரு. அதில் ஓடுற தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு கடலில் கலக்கிறதையும் பார்க்குறாரு. போருக்கு லேட்டாகிற அந்த டைமில் தான் கூட்டிகிட்டு வந்த லட்சக்கணக்கான வீரர்களை வச்சு இந்த இடத்துல ஒரு நீர்நிலையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது போருக்கான அழைப்பும் வருது. அப்பவும் அவர் பாதி வீரர்களை இதை கண்டினியூவாக வெட்ட சொல்லிட்டு பாதி வீரர்களை அவர் போருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீரர்களோட போருக்கு போன ராஜாதித்தன் அங்கே வீர மரணமும் அடைஞ்சிடறாரு. ஆனாலுமே ஏரி வெட்டுற வேலை முடியவே இல்லை. 1011ஆம் ஆண்டு வெட்ட ஆரம்பித்தவங்க 1037ஆம் ஆண்டு தான் இதை முழுசாக வெட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 வருஷம் எந்த மிஷினரியுமே இல்லாமல் வெறும் மனுஷங்களாலேயே வெட்டப்பட்ட ஏரி இது. இந்த ஏரியோட மொத்த பரப்பளவு 1445 மில்லியன் கன அடி, நீளம் 16 கிலோமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர், ஆழம் 47.5 அடி. கேட்கும்போதே பிரமிப்பாக இருக்குல்ல, பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு மரம் நடுனாலோ இல்லை ஒரு செடியோ ஒரு நடுனாலோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு குழி தோண்டுனாலோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஏரியை ஒரு எந்த மிஷினரியுமே இல்லாமல் மனுஷனால மட்டுமே இதை வெட்டி இருக்காங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அதெல்லாம். எனக்கு இந்த ஏரியை விட்டு போகிறதுக்கே மனசு வரல. அதோட அழகை நான் ரசிச்சுக்கிட்டே. மக்களே, இதை நினச்சி பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்துச்சு எனக்கு. இது எவ்வளோ அழகான காட்சியாக இருக்குது பாருங்கள். ரம்மியமாக இருந்துச்சு, ரம்மியமான காட்சி. இந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெஷர் எல்லாமே இந்த இடத்துல குறைஞ்சிரும். இங்கே பாருங்கள், சில உள்ளூர் விவசாயிகள் தோணியில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அதோட வலையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். விவசாய வேலை போக அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வருஷம் ஃபுல்லாகவுமே வேலை இருக்காது. சில டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தோணியில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா சும்மா அழகாக ரம்மியமாக, காற்று சுத்தமான காற்று, அழகான காட்சி. எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா இந்த இடம் இந்த வழியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்த பாருங்கள். தோணி இல்லாதவங்க இந்த மாதிரி நாளே வலையை போட்டு முதல் நாள் நைட்டே வலையை கொண்டு போயிட்டு ஆற்றுல இது மாதிரி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கும். காலங்காத்தாலே போயிட்டு இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அதில் மீன் மாட்டியிருக்கும். அதை கொண்டு அங்கே அப்படியே உயிரோடே பிடிச்சிட்டு அங்கே விற்பாங்க. அப்படியே டைரெக்டாக உயிரோடே வாங்கிட்டு போயிடலாம். சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற தர்மாக்கோல் அந்த மாதிரி அதை வச்சு கூட அவங்க மீன் பிடிப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த காட்சி. நான் படத்தில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் நேர்லேயே பார்க்குறேன். இந்த மாதிரி மேட்டூர் டேமில் திறக்கப்படுற தண்ணி கிட்டத்தட்ட 291 கிலோமீட்டர் கடந்து இந்த ஏரிக்கு வருது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. தண்ணி போடுற மிக முக்கியமான ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு. நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் இந்த தண்ணி ஆடி மாசமே வர ஆரம்பிச்சிருவோம் எங்க வாய்க்காலுக்கு. அப்பவே நாங்க ஆடிப்பட்டம் அந்த மாதிரி அப்பெல்லாம் நட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. இப்ப எல்லாமே வானம் பார்த்த பூமி மாதிரி தான் ஆயிடுச்சு. தண்ணியும் சரியான நேரத்துக்கு வர்றதே இல்லை.
இங்கே உள்ள 49,000 ஏக்கர் நிலமும் இங்கே வர்ற தண்ணியை நம்பி தான் இருக்கு. இன்னும் வருங்காலங்களில் எங்களுக்கு தண்ணி இருக்குமோ என்னவோ தெரியாது. தண்ணி பஞ்சம் இருக்கிற டைமில் எங்களுக்கு யார் தண்ணி கொடுத்து உதவுவான்னு தெரியலை. எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு நெல் உளுந்து அப்படின்றது பிரதானனாலும் இந்த ஏரிக்கரை சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை கொடி போடுவாங்க, அகத்திக்கீரை, இந்த வாழை மரம், இந்த மாதிரி சில பயிர்களும் பயிரிடுவாங்க. இந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த ஏரி நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த ஏரியோட கரையும் சிதம்பரம் கோயிலோட உச்சியும் ஒரே ஹைட்டு அப்படின்னு சொல்லி சின்ன புள்ளியில நாங்கள் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வகையில் சின்ன புள்ளியிலேருந்து ஒரே ஒரு வாட்டி இந்த ஏரி ரொம்ப இருக்கு, உடையிற கண்டிஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1999 ஒரு வாட்டி சுத்தமாக தண்ணியே வத்திருச்சு. அந்த டைமில் நாங்கள் இதில் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். அந்த வீடியோ கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஏரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த சப்போர்ட். நீங்கள் என்னைக்காவது சிதம்பரம் பக்கம் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். டிராஃபிக் இல்லாத இந்த ரோட்டில் இதோட அழகை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு பயணம் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே இளையராஜா சாங்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.